விஜய் பிளாக் மணி வச்சிருந்தது கன்ஃபார்ம். ஊழல் செய்யவே மாட்டான், ஒரு பைசா தொட மாட்டான். எனக்கு அது அவசியமே இல்ல. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? இன்னைக்கு இப்படி பேசிட்டு இருக்கிற விஜய் 2015 கருப்பு பணம் வச்சிருந்தாருங்கிறத கோர்ட் கன்ஃபார்ம் பண்ணிருக்கு. அப்படியெல்லாம் இல்லன்னு தாவேக்காரங்க சொல்லுவாங்க. இருந்தாலும் என்ன நடந்ததுன்னு எக்ஸ்பிளைன் பண்றேன். 2015-16 நிதியாண்டுல 32 கோடியே 42 லட்சம் தான் தனக்கு வருமானம்னு சொல்லி விஜய் வரி கட்டி இருந்தார். ஆனா உண்மையிலேயே அவர் சம்பாதிச்ச தொகை 47 கோடிக்கும் மேல. புலி படத்துக்காக அவர் வாங்கின 15 கோடி ரூபாயை கணக்குல காட்டாம விஜய் மறைச்சத ஐடி ஆபீசர் ரெய்டு பண்ணி கண்டுபிடிச்சாங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க, விஜய் இத தானா முன் வந்து ஒத்துக்கல, ரெய்டு பண்ணி தான் கண்டுபிடிச்சாங்க. அதுக்கு அப்புறமா தான் அத கணக்குல காட்டலங்கறத விஜய் ஒத்துக்கிட்டார். அந்த 15 கோடிக்கும் வரி கட்டி அதை ஒயிட் மணியா மாத்தியாச்சு, அது வேற விஷயம். ஆனா நேத்து நடந்த கேஸ் விஜய் கருப்பு பணம் வச்சிருந்தாரா இல்லையாங்கறத பத்தினது இல்ல. வரிக்கு மேல போடப்பட்ட 1.5 கோடி ரூபாய் அபராதத்தை கட்டணுமா வேணாமாங்கிறதுக்கு தான். அதுவும் லேட்டா போட்டனால அபராதத்தை தள்ளுபடி பண்ணணும் தான் விஜய் கேட்டாரே தவிர தப்பா போட்டுட்டாங்கன்னு சொல்லல. சோ எப்படி பார்த்தாலும் விஜய் ஒரு காலத்துல கருப்பு பணம் வச்சிருந்தவர் தான். நான் சொல்றதுல தவறு இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க.